Hey guys, welcome back to my channel. So, நான் துபாய் காரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லுமே வந்து எக் டயட்டா இருக்க போகுது. என்ன எக் டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லுமே நான் எக் மட்டும் சாப்பிட போறேன், கூடவே ஆப்பிளும் சாப்பிட போறேன். ஸோ பாருங்க, இந்த மாதிரி டயட் உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருந்தா மட்டுமே ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எனக்கு இது ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி எத்தனை வெயிட் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அந்த ஆப்பிளில் நான் குட்டி குட்டியாக பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். என்னோட ஆக்சுவல் வெயிட் வந்து 80 kgs. ஸோ அதிலிருந்து நான் எவ்வளோ கேஜி கம்மி ஆகியிருக்கேன், எவ்வளோ கிராம் கம்மி ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இன்றைக்கி. இதோட ஃபுல்லுமே வந்துட்டு நான் ஆப்பிள் டயட்டும் அண்ட் எக் மாத்திரம் தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஆப்பிள் கூட நான் வந்துட்டு யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் கார்ன்ஃப்ளெக்ஸ் அண்ட் கொஞ்சம் கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூணுமே நான் சாப்பிட போகிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி இதோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நான் சாப்பிட்றேன். ஸோ இது நிஜமாலே நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு க்ரீன் டீ லெமன் போட்டு நான் வந்து குடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ணும்போது இப்படி க்ரீன் டீ குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் நான் வந்து எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் டீ குடிச்சு முடித்தோடனே நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சுது. இப்போ வந்து என்னோட லன்ச் வந்து நான் சாப்பிட போகிறேன். லன்ச் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த 2 பாயில்டு எக் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூடவே நான் வந்து ஆப்பிளும் சாப்பிட போகிறேன். ஆப்பிளும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து எக் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய லன்ச்சாக இருந்தது இன்றைக்கேற்று. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணேன். இதுவுமே சாப்பிட்லாம். எனக்கு அவ்வளோவா வந்து பசிக்கலை, எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது சாப்பிடும்போது. அண்ட் ஹஸ்பண்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சூன் குக்கி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்தது. சரி, ஓப்பன் பண்ணி என்னடா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இது குக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் என்னமோ ஒரு கேப்ஷன் எழுதியது, அது வந்து நான் தேடி பார்க்கணும் என்ன எழுதியிருக்கு மீனிங்னு. ஸோ அப்படியே நைட் வந்துச்சு. நைட்டு வந்து அதே மாதிரி எக் நான் சாப்பிட போகிறேன். எக்கை கூட நான் வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட போகிறதில்ல, வெறும் எக் மட்டும் தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ கிச்சனில் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது கூட வந்துட்டு நான் க்ரீன் டீ சாப்பிட போகிறேன். க்ரீன் டீ வித் லெமன். நான் ஸ்லைஸாக போடல, நான் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் பெப்பர் அண்ட் சால்ட் வந்து எக்குக்கு போட்டு அது வந்து நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தை கூட கொஞ்சம் நேரம் அதை அவன் விளையாண்டுருக்கேன். அண்ட் க்ரீன் டீயும் குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி 1 kg நான் வந்து கம்மியாயிருக்கேன். ஸோ ஹாப்பி வித் த ரிசல்ட். பட் இது வந்து எப்படி சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது நான் ட்ரை பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ இன்னும் ஒரு 3 days நான் வந்து சாப்பிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த அப்டேட் நான் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.